ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பேபிக்கு எப்படி வீட்டிலே ஹோம்மேட் செர்லாக் ஈஸியாக ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸ்டோரில் வாங்குகிற செர்லாக்கை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த செர்லாக் 6 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ வாங்க இந்த செர்லாக் எப்படி செய்யலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 5லேருந்து 6 முந்திரி, அது கூட பாதாமும் அதே அளவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு அரை கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பே கடைசி வரைக்கும் கலந்துக்கோங்க. ஸோ அதே அரை கப் ரெட் அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் அவல் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப் மக்கானை எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே சேர்த்துக்கோங்க. மக்கானை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த இன்க்ரீடியண்ட்டே போதும். ஸோ இது போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும், ஒழுங்காக வறுப்படாது, குழந்தைங்களுக்கும் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வரும். ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதில் அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைட்டாக கொரகொரப்பாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. உங்கள் மிக்ஸியில் நல்லா ஃபைனாக அரைக்க முடியலாம், லைட்டாக கடைசி ஜலிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நியூ பேட்ச் செஞ்சு திரும்பி ரீஸ்டாக் பண்ணிக்க வேண்டியதான். இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. எங்கேயாவது ட்ராவலில் இருக்கும்போதும் இதை கொஞ்சமாக சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ தான் 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமான அமௌண்ட்டில் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இதில் நட்ஸ் சேர்த்துருக்கும். ஸோ ஏதாவது அலர்ஜி வர சான்சஸ் இருக்குது. அப்படி ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவல், ஓட்ஸ் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நட்ஸ் அலர்ஜி இல்லாத குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதில் ஏதாவது பியூரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிளாக இருந்தால் நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பனானா பியூரி எடுத்திருக்கேன். பனானா நல்லா ஃபைனாக அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேன். என் குழந்தைக்கு நெய் கொடுத்து பழகி இருக்கிறதால கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். என் பையனுக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொடுத்து பழகிருக்கிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஹோம்மேட் செர்லாக் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. 200 300 கொடுத்து கடையில் வாங்குகிற செர்லாக்கை விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த செர்லாக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அதுதான் கேஸ், பாய்.